வியூவர்ஸ், இன்றைக்கி நான் இந்த கொலுசு ரொம்ப நாளாக பார்க்காம இருந்திருக்கு. இன்றைக்கி தான் நான் பார்த்தேன். நான் ட்ரெஸ்ஸிங் டேபிளை க்ளீன் பண்ணும்போது இது ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருந்தது. இது ரொம்ப நாளாக அப்படியே இருந்துட்டனால ரொம்ப கருத்து போயிடுச்சு பாருங்கள். நல்ல வெள்ளி கொலுசு எவ்வளோ கருப்பாயிடுச்சு பாருங்கள். இதை பாருங்கள், எவ்வளோ கருப்பாயிடுச்சு. வெள்ளி மாதிரியே தெரில. இந்த மாதிரி இருக்க கொலுசை நான் சேலவே இல்லாமல் எப்படி பளிச்சுன்னு ஆக்க போகிறேன் பாருங்கள். இதை பாருங்கள், எவ்வளோ கருத்து இருக்குது. இப்போ இது எப்படி தெரியுமா, நான் அப்படியே புது கொலுசு மாதிரி, புது கொலுசு தான் இது, அப்படியே கிடந்தனால கருத்து போச்சு. இது எப்படி நான் நல்லா பளிச்சுன்னு புது கொலுசு எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஆக்கிறேன் பாருங்கள். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் நான் ஃபஸ்ட்டு தண்ணியில் அதை போட்டுக்கிறேன். இப்போ இது ஒரு வேஸ்ட்டு ப்ரஷ் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வீட்டில் பேஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா, டூத் பேஸ்ட், எந்த பேஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. முதல்ல இந்த பேஸ்ட்டை இந்த கொலுசு மேலே அப்ளை பண்ணிக்கலாமா? இந்த கொலுசு மேலே இந்த பேஸ்ட்டுங்களெல்லாம் நம்ம அப்ளை பண்ணிட்டு ஃபுல்லாக நல்லா தடவி விட்டுருவோம். அப்ளை பண்ணிடுவோம் ஃபுல்லாக. இந்த 2 கொலுசு மேலேயும் நம்ம நல்லா அப்ளை பண்ணிடுவோம். இப்போ இதில் நான் கோல்கேட்டோ இல்லை நம்ம வீட்டில் என்ன டூத் பேஸ்ட் இருக்கோ அதை நான் இதில் அப்ளை பண்ணிக்கிட்டேன். இப்போ நல்லா இப்படி தேய்ச்சி எடுத்துப்போம். எடுத்துகிட்டு இது பாருங்க, எல்லாத்துலேயும் நான் தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். இதுலேயும் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு லெமன் எடுத்துக்கிட்டேன். அந்த லெமனில் நம்ம கட் பண்ணிக்கிடுவோம். இப்போ ஒரு லெமன் கட் பண்ணிக்கிட்டேன். ஒரு கொலுசு எடுத்து, நம்ம எல்லார் வீட்லேயும் லெமன்றது இருக்கும், எலுமிச்சம்பழம் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அதை வச்சு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி எல்லா கொலுசுலேயும் லெமனை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆப்ப சோடா மாவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ப சோடா மாவு அதை நான் கட் பண்ணிவிட்டு இந்த தண்ணியில் கலந்துக்க போகிறேன். இந்த லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாமா, கொலுசு அதை போட்டுக்கலாமா. இப்போ அடுப்பில் போய்ட்டு சுடுதண்ணில் வேக வைக்கலாமா. நல்லா இந்த கடாயோட நம்ம நல்லா வேக வைப்போம். நல்லா கொதி தண்ணியை போடுவோம். இதே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆப்ப சோடமாக போட்டுக்கலாம். இப்போ தண்ணியை நல்லா கொதிக்க விடுவோம். பாருங்க, இதை கடாயில் வச்சு நான் இந்த ஆப்ப சோடாவும் எலுமிச்சம்பழம் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த ஜூஸு எலுமிச்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா நம்ம அடுப்பில் சூடு பண்ணி எடுத்துக்குவோம். நல்லா கொதிக்கும்போது இதில் இருக்க அழுக்கெல்லாம் அப்படியே வருது பாருங்கள். தண்ணி பாருங்கள் எவ்வளோ அழுக்காயிடுச்சு. இன்னும் தண்ணி சூடாகலை, கொஞ்சம் கொஞ்சமாக கலர் ஆகுது, கலர் மாறுது பாருங்கள். இந்த லெமன்லாம் நல்லா புழிஞ்சு விடணும். நல்லா கொதி வரட்டும். கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகுதானா தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அப்போதைக்கு இப்போ எவ்வளோ கலர் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா தண்ணி கொதிக்கணும். அப்போ தான் கொலுசு நல்லா
பளபளன்னு ஆகும். இது வெள்ளிலாம் அப்படியே ரொம்ப நாளாக போட்டு அப்படியே கருத்துரும் போல், கவனிக்காமல் விட்டா. இத்தனைக்கும் ஒரு பர்ஸுக்குள்ளே தான் போட்டு வச்சுருந்தேன். அது என்னடானா இப்படி கிடக்கு. காற்று போகாமல் தான் இருந்தது, அப்போ கூட இவ்வளோ கருப்பாக கிடக்க. எவ்வளோ அழுக்கு வந்துச்சு பாருங்கள். இனிமேல் இது ப்ரெஷ் போட்டு தேய்க்க வேண்டியது தான். இப்போ தனித்தனியாக கொலுசு எடுத்துட்டு நல்லா ப்ரெஷ் போட்டு தேய்ச்சா பளிச்சின்னு ஆகிடும். நான் சாதா விம்பா இருக்குது பார்த்தீங்களா, பாத்திரங்கள் வருது, அதை வச்சு தான் தேய்க்கிறேன். அது ஏற்கனவே அழுக்கு எல்லாம் லூஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம நல்லா விட்டு போயிடுச்சு அழுக்கெல்லாம். இப்போ அந்த ப்ரஷ் வச்சு தேய்ச்சாலுமே நம்ம கொலுசு வந்து பளபளன்னு ஆகிடும். இந்த வேறு இதுமாதிரி நான் ஃபுல்லாக அந்த சோப்பு வச்சு அப்ளை பண்ணனாலே விம்பார் போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்தேன்னா இப்போ ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா கொலுசு. இனிமேல் நம்ம தேய்ச்சி எடுத்தோமே ஈஸியாக ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியே தேய்க்க தேவையில்லை, லைட்டாக தேய்ச்சாலுமே போதும். இதை பாருங்கள், எல்லாம் அழுக்கம் போயிடுச்சு. இப்போ நான் கொலுசை கழுவி காட்டுறேன். இப்படி தேய்ச்சிட்டே இருக்கணும் ஃபுல்லாக. நல்லா தேய்ச்சி எடுத்தனாலே இப்போ முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள். இதை பாருங்கள் எவ்வளோ நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இன்னும் நான் மறுபடியும் 1 டைம் தேய்ச்சேன்னா இந்த கொஞ்சோண்டு கோலமாக வெட்டின்னு வந்து தேய்ச்சேன்னா பளிச்சுன்னு ஆகிடும். இப்போ இந்த இதையும் எல்லாத்தையும் ப்ரஷ் வச்சு தேய்ச்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு பவுட்ரு இந்த பாத்திரங்கள் ஒரு சோப்பை வச்சு நல்லா அப்ளை பண்ணிப்போம். அப்புறமா தான் நம்ம திருநீரோ இல்லை கோலமாவோ ஏதோ ஒன்று வீட்டில் இருக்கிறது ஸ்க்ரப்பர் மாதிரி அதை வச்சு நம்ம தேய்ச்சினாலுமே நல்லா பளபளன்னு ஆகிடும். வெள்ளி தானே நினச்சிட்டு இருக்கக்கூடாது, வெள்ளி கூட கருக்கும் போல் நல்லா கருத்துது. அதை வந்து ஈஸி மெத்தடில் நம்ம இந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டோன்னா நம்ம வெள்ளி பாத்திரங்கள்லாம் வீட்டில் இருக்கிறது. ஒரு சிலர் சொல்லுவாங்க கடுகை நல்லா பொடி பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு கடுகை பொடி பண்ணி கடுகு தேய்ச்சா அவ்வளோ பலன் ஆகிடுன்றாங்க. நான் வந்து செலவே இல்லாமல் வீட்டில் இருக்க பொருளை வச்சு இப்போ சோப்பு, துணி சோப்பு இல்லைன்னா பாத்திரங்கள் ஒரு சோப்பு, லெமனு, அவ்வளோதான். பேஸ்ட்டு வீட்டில் கொஞ்சோண்டு இருக்கும், எடுத்து போட்டுக்க வேண்டியதுதான். வேஸ்ட்டான பேஸ்ட்டுகளே நிறைய இருக்கும், அது போட்டு நம்ம பளிச்சு நாக்கிறதுக்கு எதுக்கு கடுகெல்லாம் போட்டு வேஸ்ட் பண்ணுவானே. இதை பாருங்க, பாருங்க இப்போ ஓரளவு பளபளன்னு ஆயிடுச்சு. இன்னும் எப்படி பளபளன்னு ஆக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் கையில் திருநீர் எடுத்திருக்கேன். அந்த திருநீரை வச்சு இப்போ நம்ம நல்லா இப்படி அப்ளை பண்ணிக்க போகிறோம். திருநீரை வச்சு நல்லா எல்லா கொலுசையும் திருநீரோ இல்லை கோலமாவோ இல்லை பச்சரிசி மாவோ எது வேணாலும் போட்டுக்கிடலாம். போட்டு நல்லா இப்படி ஃபுல்லாக இது பாருங்கள் திருநீர் வச்சு நல்லா தேய்ச்சிக்கிட்டேன். இது வந்து கொஞ்சம் அழுக்குனா பரவாயில்ல, நம்ம லைட்டாக ஒரு ப்ரஷ் பண்ணாலே போதும். இது ரொம்ப கணக்காக இருக்கிற அழுக்கு, அதனால தான் இது போக மாட்டேங்குது. அதனால தான் இதுக்கு வந்து நம்ம ஸ்பெஷலாக ரொம்ப நேரம் நம்ம இதுக்கு வந்து கலர் வெள்ளையை மாறத்துக்கு ரொம்ப நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால தான், இல்லைன்னா இது சீக்கிரமாக சரியாயிடும். ரொம்ப நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண கொலுசே கருத்து இருந்ததுன்னா. ஆனால் இது வந்து வருஷக்கணக்கில் பாக்ஸ்குள்ளே இருந்திருக்கு. அதனால தான் நான் இப்போ தான் பார்த்தேன், சரி எதுக்கு இந்த வெள்ளி கொலுசு இவ்வளோ கருப்பாக்கி வச்சுப்பானேன்ட்டு. அதனால தான் நான் க்ளீன் பண்ண வந்துட்டேன். வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம க்ளீன் பண்ணுவோம் அப்படின்ட்டு. நான் எப்படி கருப்பாக காமிச்சேன் உங்கள் கொலுசு, இந்த கொலுசை இப்போ பாருங்கள் எவ்வளோ பளபளன்னு இருக்க போகுது. அப்படியே புது கொலுசு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்க போகுது பாருங்கள். இந்த பாருங்கள்
அப்படியே புதுசு மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். எவ்வளோ கருப்பாக இருந்தது. அந்த மாதிரி இதையும் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா இது ரொம்ப திக்கு கொலுசு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் இருக்க பொருட்கள்லாம் நல்லா புதுசாக இருக்கணும். அப்போ தான் நம்ம மாதிரி வச்சா தான் சுத்தமாக அழகாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம நல்லா கோல மாவு இருந்தாலோ, அரிசி மாவு இருந்தாலோ, திருநீர் இருந்தாலோ, எது இருந்தாலும் நீங்கள் போட்டு இது மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா வெள்ளி கொலுசு. இதை பாருங்கள் எப்படி பல நோப்புது. இது வந்து ஏன் தெரியுமா நான் திருநீர் போட்டேன். இப்போ நம்ம மற்றது கோல மாவுலாம் போட்டால் ஸ்க்ராட்ச் ஆன மாதிரி ஆகிடும், அந்த கல்லுலாம் ஷைனிங் போயிடும். அதனால தான் நான் திருநீர் போட்டுக்கிட்டேன். திருநீர்ன்றது ஒரு சாஃப்டான பொருள் இல்லை, அதனால நான் திருநீர் போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சிக்கிடலாம். இப்படி ப்ரஷ்ஷை வச்சு தேய்க்கும்போது நல்லா பலன்னு ஆகிடும். மக்களே இதை பாருங்கள், நல்லா பலன்னு கொலுசு எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். நான் காமிக்கும்போது ஃபஸ்ட்டு எவ்வளோ கருப்பாக இருந்தது, இப்போ பாருங்கள் நல்லா பலன்னு ஆயிடுச்சு. வெள்ளி கொலுசு நல்லா அழகாக ஆயிடுச்சு பாருங்கள். எவ்வளோ கருப்பாக இருந்துச்சு. இப்போ மறுபடியும் நான் லைட்டாக ஒரு சோப்பு போட்டு தேய்ச்சிக்கிறேன். இப்போ நம்ம நல்லா ஒரு பனியன் துணி வச்சு துடைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த வெள்ளி கொலுசு பலன்னு ஆயிடுச்சு பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி கொலுசோ, வெள்ளி செயின் எது இருந்தாலும் இந்த மாதிரி மெத்தடில் க்ளீன் பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப பிளாக் ஆனதுனால தான் இவ்வளோ நேரம் எடுத்துக்கிச்சு. இதே வீட்டில் போடுற கொலுசை கழுவுனா நம்ம சிம்பிளாக ஒரு லெமன் போட்டாலோ, இல்லைன்னா சிம்பிளாகவே நம்ம சோப்பு, பேஸ்ட்டு, ப்ரஷ் என்ன போட்டு கூட நம்ம நல்லா தேய்ச்சிக்கிடலாம். இது ரொம்ப வருஷக்கணக்கான அழுக்கு, அதனால தான் இப்படி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு ஈர துணி போட்டு, ஒரு பனியன் துணி போட்டு நான் துடைச்சிக்கிடுறேன். இது வந்து புது மாடல் கொலுசு தான், ரொம்ப அழகாக இருக்கும். அந்த கொலுசு மெட்டியோடு வந்திருக்கும். கொலுசு அப்படியே மெட்டிக்கு கனெக்ஷன் போயிருக்கும், நல்லாயிருக்கும். மக்களே இதை பாருங்கள், கொலுசு எவ்வளோ அழகாகிடுச்சு பாருங்கள், பளிச்சுன்னு. இதை பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு காட்டும்போது எப்படி கருப்பாக இருந்தது, இப்போ பாருங்கள் நல்லா பல்லன்னு ஆயிடுச்சு பாருங்கள். என்ன அழகாகிடுச்சு பார்த்தீங்களா? உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் வெள்ளி கொலுசு இருந்தால் எப்படி வாஷ் பண்ணுறீங்கன்றதையும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. எங்கள் சேனலை வாட்ச் பண்ணதுக்கு, பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.